50 நாள் தான் ஆயிருக்கு. 5 அமைச்சர் மேல வழக்கு சார். எஸ் சிவசங்கர் மேல வழக்கு, ஏவா வேலு மேல வழக்கு, அனிதா ராதாகிருஷ்ணன் மேல வழக்கு, செந்தில் பாலாஜி மீது வழக்கு. இல்ல தலைமறைவா இருக்கிறீங்களா சார்? அதனால அது போல ஒரு நெருக்கடி ஏற்பட்டோப்போ. இல்ல நெருக்கடி எல்லாம் இல்லைங்க. நாங்க அதாவது எஸ் சிவசங்கர் மீது அப்பட்டமான பொய் வழக்கு. ஏன்னா அடிக்கடி அறிக்கை விடுக்கிறார். தமிழக வெற்றிக்கழக அரசை எதிர்த்து ஆக்கப்பூர்வமான அறிக்கைகளாக இருக்கிறது. ஏவா வேலு அவர்கள் சட்டமன்றத்திலே கேள்வி எழுப்பிய மறுநாளே வந்து அவர் வீட்டிலே ரைடு. அந்த சந்தேகம் வந்திருக்காரு. ஏவா வேலு உரிய காலத்தில் ஆஜராவார். ஒண்ணு என்னைக்கும் திமுகவினர் ஒத்துழைப்பு மறுத்ததாக இன்றைக்கும் வரலாறு இல்லை. விசாரணையோ வழக்குக்கோ ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். வாய்தா வாங்கியதில்லை. அதிமுக ஜெயலலிதா போல் வாய்தா ராணி என்று பெயர் வாங்கியது போல் எந்த திமுக அமைச்சரும் வழக்கிலே வாய்தா வாங்கியதில்லை. வழக்கை சட்டப்படி சந்திக்கிறார்கள், சட்டப்படி சந்தித்தார்கள், சட்டப்படி சந்திப்பார்கள். திமுகவை பொறுத்தவரை வழக்கோ சிறைவாசமோ கால் தூசிக்கு சமம். தயாராக இருக்கிறோம். மக்களுக்காக போராடி கொண்டு இருக்கிறோம். இதே மக்களுக்காக சிறை செல்வதற்கும் தயாராக இருக்கிறோம். அதனால எங்களுக்கு எந்த நெருக்கடியும் இல்லை. எல்லாம் கொஞ்சம் முயற்சி பண்றீங்களா இல்லையா? அந்த 9 பேர் மீதான வழக்கு ஒரு விஷயம் நீங்களே நியாயமா யோசிச்சு பாருங்க. 59 எம்எல்ஏக்கள் தான் நாங்க இருக்கோம். ஒரு வாதத்திற்கு அதிமுகவோட சேர்ந்தா கூட 41 சேர்த்தா கூட 100 தான். அதனால எப்படி நாங்க கவுக்க முடியும்? கவுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கு எந்த திட்டமும் இல்லை. இது ஒரு another narrative set up by the TVK government. TVK is very famous for setting up narratives. The present case is also another narrative set up by the TVK. இது ஒரு தமிழக வெற்றிக்கழக அரசால் செட் செய்யப்பட்ட நரேட்டிவ். சரி சார், அது ஓகே. ஆனா அடுத்தடுத்து பல நெருக்கடிகள். நான் அதை தான் கேக்குறேன். அந்த தடவை இந்த நரேட்டிவ் செட் பண்றதுன்னு சொல்றீங்க. இன்னொன்னு அவதூறு வழக்கு, இன்னொன்னு ஊழல் வழக்கு, இன்னும் பல்முனை தாக்குதல்ல திமுக சிக்கி இருக்குதோ? ஒரே ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன். நேற்றைய தினம் 2 விஜயபாஸ்கர்கள், ஒன்று குட்கா புகழ் விஜயபாஸ்கரும் மற்றொன்று 47 வழக்குகளை கொண்ட நில அபகரிப்பு புகழ் MR விஜயபாஸ்கரும் அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்திலே சேர்ந்தார்கள். நாங்கள் தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்தி, திமுக தீய சக்தி, நாங்கள் மட்டுமே தூய சக்தி என்று சொல்லிய தமிழக வெற்றி கழகம் 2 ஊழல் சக்திகளை நேற்று சேர்த்ததுடன் அவர்கள் இருவரும் தமிழக வெற்றி கழகம் என்ற வாஷிங் மிஷினில் போட்டு வெளுத்து அவர்கள் மிஸ்டர் கிளீன் ஆகி விட்டார்கள். நடவடிக்கை எடுக்கலையா? 5 வருஷம் ஒரு நடவடிக்கை எடுக்கல. விஜயாவது கொஞ்சம் கிளீன் பண்ணலாம்னு நினைச்சிருக்காரு. நீங்க 5 வருஷம் அவங்கள ஒரு வழக்கு போட்டு கைது பண்ணிருக்கலாம்ல, பண்ணவே இல்லையா திமுக? அதை மறைப்பதற்காக தான் இந்த மாதிரி திமுக வந்து ஆட்சியை கவுக்க முயற்சி பண்ண. நாங்க ஆட்சியை கவுக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் தெளிவா சொல்றோம் மிஸ்டர் பிரதர். ஒரே ஒரு விஷயம், 2017 கூவத்தூரிலே எடப்பாடியார் கூத்தடித்துக் கொண்டிருக்கும் பொழுது பல திமுக முன்னணி தலைவர்கள் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை அணுகி நாம் ஏன் ஆட்சியை கைப்பற்றக்கூடாது, கைப்பற்றக்கூடிய முயற்சியை எடுங்கள் என்று சொன்ன போது திமுக என்றைக்கும் கொல்லைப்புற வழியாக ஆட்சி அமைக்காது, மக்களை சந்தித்து மக்கள் நமக்கு மேண்டேட் கொடுத்தால் தான் நாம் ஆட்சி அமைப்போம். ஆகையால் எடப்பாடி என்ன கூத்து வேண்டுமானாலும் அடிக்கட்டும், கூவத்தூர் விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன், ஆட்சி கவிப்பில் ஈடுபட மாட்டேன் என தெளிவாக கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் எடப்பாடி ஆட்சியை நிறைவு செய்வதற்கு எந்த தொந்தரவும் கொடுக்காமல் கொல்லைப்புற வழியாக ஆட்சி அமைக்க அப்போது திமுக முயற்சி செய்யவில்லை. அரஸ்ட் பண்ணிருக்காங்க 8 பேர். திருநாவுக்கரசு, சதீஷ் இவங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாருமே பொய் வழக்குன்னு சொல்றீங்களா? திருநாவுக்கரசுக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அவர் சில நாட்களுக்கு முன் அண்ணாமலைக்கு ஆதரவாக ஆடியோ வீடியோ போட்டவர். திமுகவிற்கும் திருநாவுக்கரசுக்கும் சம்பந்தம் இல்ல. தேவையில்லாமல் செந்தில் பாலாஜியை எடுத்து, ஏனென்றால் கரூர் செல்வதற்கு முன்பு செந்தில் பாலாஜியை கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு கெட்ட எண்ணத்திலே இந்த தமிழக வெற்றி கழக அரசு செந்தில் பாலாஜியும் அவருடைய சகோதரர் அசோக்கையும் தேவையில்லாமல் இருக்கிறார்கள். திமுகவிற்கும் இந்த ஆட்சி கவிப்பு வழக்குக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, உண்மையான சம்பவமும் இல்லை. ஜவஹர்லி சார் இல்ல, இன்னொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்துறேன். சொல்லுங்க சார். இன்னொரு விஷயம், இந்த
எங்களோடு கூட்டணி அமைத்துக் கொண்டு அடுத்த ரவுண்ட் வர ஜவஹர்லி சார் எல்லாமே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிருக்காங்க. போன ஆட்சியில அவங்க வழக்கு போடாத காரணம் ஆளுநர் அதுக்கு அனுமதி கொடுக்கல, சட்ட ரீதியான அனுமதி இல்லை, அதனாலதான் அவங்க மேல ஒரு வழக்குமே போட முடியல, நடவடிக்கை எடுக்க முடியல. நீங்க அவங்களெல்லாம் கொண்டு தாவேக்காவில இப்ப சேர்த்து வாஷிங் மிஷின் மாதிரி தூய்மைப்படுத்துவதற்கான முயற்சியில ஈடுபடுறீங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னும் 2017 நாங்க ஆட்சி கவிழ்க்க முயற்சி பண்ணல, இப்பயா ஆட்சியை கவிழ்க்க போல. நம்ம 2 பேரும் சேர்ந்தாலும் 59 41 இது சேர்ந்தா 100 தான் வருது. எப்படி 117 வரும்? திமுகனாலே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி ஒரு புழுகு 2 பேரும் நீங்க ஒரு நரேட்டிவ் அவர் ஒரு நரேட்டிவ், யார் நரேட்டிவ் செட் பண்றாப்போ? இல்ல ஒரு புழுகு மூட்டையினுடைய மொத்த உருவம் திமுக. ஆனா அவங்க உண்மையிலேயே தொட நடுங்கிங்க. ஆனா மிசாவே பார்த்து நாங்கள் பயப்படாதவர்கள் வசனம் பேசுவாங்க. மிசாவே பார்த்து நாங்க பயப்படாத பேசுவாங்க. என்ன வசனம்? உண்மைதானே அது? என்ன வசனம் அது? உண்மைதானே? மிசாவை எதிர்த்தாங்களா இல்லையா சார்? சார் பழைய காலத்து வரலாறுலாம் எடுத்தா நான் நிறைய பேச வேண்டியது வரும், வேண்டாம். ஆனா இன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு மீது வழக்கு வந்திருக்குது, உங்கள் மீது சட்டப்படியான குற்றச்சாட்டு பதிவாயிருக்கு, நீங்க அதை எதிர்கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்கள் எத்தனையோ அதிமுக அமைச்சர்கள் மீதையும் எத்தனையோ உங்களுக்கு பிடிக்காதவர்கள் மீதும் வழக்கு போட்டீங்க கடந்த காலங்கள. எத்தனையோ பேர் மீது பட்டியல் போட முடியும். அதை எல்லாம் எதிர்கொண்டார்கள். ஆனா நீங்கள் பயந்தாங்கொள்ளீங்க. அவர் சொல்றாரு, நாங்கள் நினைச்சிருந்தா 2017 ஆட்சியை கொளுத்திருப்போம். எப்படி கவனிப்பீங்க? எப்படி சார் கவனிக்க முடியும்? உங்ககிட்ட 98 96 பேர் இருந்தாங்க, இன்னும் 20 நீங்க எம்எல்ஏக்கள் நீங்க விலை வாங்கி கொடுத்தா அந்த பதவி போயிடாதா உங்களுக்கு? எப்படி சும்மா உங்களா சொல்லிக்கிறது? அப்ப ஓபிஎஸ் டிடிவி அணியில எல்லாம் கொஞ்சம் எம்எல்ஏக்கள் பிரிந்து இருந்தாங்க சார், நினைச்சா கவுண்ட் அப்ப கவுத்துக்கலாம்னு சொல்றாரு. அப்படியே பிரிந்து இவங்களுக்கு ஆதரவு கொடுத்தா அந்த ஆட்சி போயிடு சார். முயற்சி எடுக்கலையே, பதவி நீக்கம் ஆயிடும். இல்ல முயற்சி நாங்க அப்பவே எடுக்கலன்னு ஒரு வாதத்துக்கு சொல்றாங்க அவங்க. அப்ப ஒரு வாய்ப்பு இருந்தது, நாங்க வாதத்துக்கு நாங்க எடுக்கலங்கறாங்க. சார் நான் சொல்றது கொஞ்சம் கவனிங்க. உங்க பொய்களை எப்படி செட் பண்றாங்க? எடுத்தால் எடுக்க முடியாது, எடுத்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை, எடுத்தால் எந்த பிரயோஜனம் இல்லை, அதனால் எடுக்கல. ஆனா ஒவ்வொரு முறையும் சொல்லுவார் எடப்பாடி இவரு ஸ்டாலின், 3 மாசத்துல இந்த ஆட்சி கவுந்துரும், 6 மாசத்துல ஆட்சி கவுந்துரும், இன்னும் இன்னொரு 3 மாசத்துல கவுத்துருவேன். எத்தனை முறை எத்தனை அமாவாசை சொன்னாரு, கவுந்துச்சா? அதாவது ஒன்னே ஒண்ணு சொல்ற சார், இவர் சொல்றாரு குட்கா விஜயபாஸ்கர், குட்கா விஜயபாஸ்கர் சிபிஐ வழக்கு இருக்குதுல, நீங்க அந்த 5 வருஷமா சிபிஐ வழக்க நீங்க தோண்டி எடுங்கட்டு நீதிமன்றத்துல அந்த வழக்கு எடுக்கிறதுக்காண்டி ஒரே ஒரு முறை சட்டம் நீதிமன்றத்துக்கு போய் விஜயபாஸ்கர் மீது உள்ள வழக்கை எடுக்கணும்னு சொல்லி நீ கோர்ட்ல போய் ஒரு நாள் போட்டது உண்டா? ஒரே ஒரு முறை சார் போய் கோர்ட்ல போய் இந்த வழக்கு அப்படியே இருக்குதுங்க, பெண்டிங்ல இருக்குங்க, இது என்ன ஆச்சு, இந்த கேஸ் ஃபைல வெளியெடுங்க, இது நீங்க சொல்லணும்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துல நாடுனது உண்டா? என்ன சார் பொய்? பொய்களின் மொத்தம் ஒரு இப்போ இருந்தது சார். விஜயபாஸ்கர் டிஎம்கே கவர்மெண்ட் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததோ சார்? சார் இப்ப கூட கவர்னர் பொறுத்த வரைக்கும் அனுமதி கொடுப்பாங்க, கொடுக்கல. செந்தில் பாலாஜி மீது வழக்கு போடணும்னு சொல்லி நாங்க ஃபைல் அனுப்பியிருக்காங்க. தாவை காட்சி அனுமதி கொடுத்துட்டாரா இந்த அருளேக்கரு? சார் கவர்னர்களுக்குன்னு ஒரு பிரியாரிட்டி வச்சு கொடுப்பாங்க. ஆனால் நாம நீதிமன்றம் மூலம் நம்ம பெற முடியும். இவர் சொல்றாரு, இந்த கடந்த காலம் இருண்ட ஆட்சியில 2001 ஆட்சியை கொடுத்துட்டு போயிட்டாங்க.